ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நவீன காலத்தில் தான் குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள், சிதறுண்டு போன நொறுங்கி போன குடும்பங்கள் எத்தனையோ. நிறைய பேர் என்னை பார்க்கும்போது, சாமி எங்கள் குடும்ப சமாதானத்துக்காக வேண்டிக்கிங்க சாமி என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் சேசு மரி சூசை குடும்பத்தின் சாயலில் உருப்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புகிறீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு நபர்களை எல்லாம் இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய தடவை திருமண திருப்பலியில நாம் பங்கெடுத்திருக்கிறோம். கணவன் மனைவிக்கு சாமியார் முக்கியமா புத்திமதி சொல்றாரு. இன்றைக்கு இங்கே இருக்கிற கணவர்களும் மனைவியரும் நினைத்து பாருங்கள். திருவெளிப்பாட்டிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் எபேசு நகர திருச்சபையை பார்த்து, உனக்கு எதிராக ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, என்ன தெரியுமா? தொடக்கத்தில் உனக்கு இருந்த அன்பு இல்லை என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் கணவர் மனைவி இவர்கள் எல்லாம் ஆண்டவரால் அப்படி சொல்லப்படுவார்கள். தொடக்கத்தில் இருந்த அன்பு உங்கள் மனைவி மீது உங்கள் கணவர் மீது இருக்கிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும். உன்னை மதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், காப்பாற்றுகிறேன் என்று கடவுள் முன் சாட்சியாக எல்லா மக்கள் முன் வாக்களித்து குடும்பத்தை தொடங்கிய நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? பெண்ணை பெற்ற அம்மாங்க சில பேர் நொந்து கொள்வதை நான் கேட்டிருக்கிறேன். கிளி போல என் பிள்ளைய கட்டி கொடுத்த அவனுக்கு இப்படி நாசமாகிட்டானே அவன், அந்த அயோக்கியன் என்று கண்ணீர் வடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பெண்கள் மட்டும் வீணாக்கப்படவில்லை, எவ்வளவோ ஆண்களும் கடன் தொல்லையிலே மூழ்குவதற்கு, கெட்டு போவதற்கு காரணமாக சில செலவாளி பெண்களும் இருக்கின்றார்கள். அவருடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஒருவர் ஒருவருக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர் தன்னுடைய முதல் திருப்பலியிலே நன்றி சொல்லும் போது இவ்வாறு சொன்னார், நான் என்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அப்பா அம்மா ஒருவர் ஒருவருக்கு தங்களையே அர்ப்பணித்ததுதான் என்று சொன்னார். என் உள்ளத்தை தொட்டது. கணவன் மனைவி எப்படி வாழ்கிறார்கள் என்று பிள்ளைகள் பார்க்கிறார். அவங்க முன்னாடி அசிங்கமான வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டினார். பிள்ளைகளும் அப்படித்தான் மாறிவிடுவார்கள். எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்ல நேரம் இல்லை. ஜெர்மனியில நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். ஜெர்மன்காரங்க தான். அப்போ அந்த வீட்டில் இருந்த அந்த கணவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஃபாதர், இன்னொரு சான்ஸ் கடவுள் எனக்கு கொடுத்தா திருமணம் பண்ணாலும் நானே இந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஒவ்வொரு கணவரும் மனைவியும் இவ்வாறு சொல்லுகிற விதத்திலே அடுத்தவர்கள் வாழ்ந்தாக வேண்டும். கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் நான் உங்களைத்தான் கணவராக இருக்க நான் ஆசிப்பேன், உன்னைத்தான் என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவதில் நாம் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே,
அப்புறம் முதல் வாசகம் சீராக் ஆகமத்திலிருந்து. இது ஆக்சுவலா முதல் ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் ஆண்டு வாசகத்தையும் வாசிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூலிலிருந்து இல்லாமல் வேண்டுமென்றே தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா நிறைய பிள்ளைங்க இருந்தா நான் என்னுடைய ஆடியோ பைபிள போட்டு இதை கேளுங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லுவேன். எப்படி அப்பா அம்மா மதிக்கணும்னு சொல்லி. நம்ம எல்லாரும் பிள்ளைகள், இங்கே நிறைய சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ராயபுரத்துல முக்கியமா. இன்னும் அப்பா அம்மா உயிரோட இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணும்னு சொல்லி இந்த பைபிள்ல சொல்லி இருப்பார். பூசையில பங்கு கொண்டால் போதாது, இதை பார்த்தா பாருங்க. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். ஆண்டவரே, நிறைய பாவம் செஞ்சுட்ட, என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கோயில வேண்டிக்கிறோம். அதை விட முக்கியமா உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா சீராக்காலம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் அப்பாவை மதிச்சுனா உன் பாவம் மன்னிக்கப்படுமா பாருங்க. பெற்றோரை மதிக்கிறீர்களா, அப்பாவை மதிக்கிறீர்களா பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கு பாருங்க. அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவ. உன் அம்மாவை மதிக்கணும். அப்பதான் உன் பேங்க் அதிகமா இருக்கு கடவுள் முன்னாடி, பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்கு கடவுள் முன்னாடி, உன்னுடைய நகை அதிகமா இருக்கு, நீ கட்டி இருக்க வீடு அதிகமா இருக்கு. இதெல்லாம் இருந்தும் அம்மாவை மதிக்கலன்னா போச்சு எல்லாம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது. அன்னையரை மதிப்போர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவ. பாருங்கள், தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டுமா. பாருங்க, நீ உன் அப்பா அம்மா மதிக்கல, உன் பிள்ளை ரொம்ப இழிவா நடத்தும், உன் பிள்ளையால நீ கண்ணீர் வடிப்ப. ஏன்னா உன் அப்பா அம்மாவை நீ மதிக்கணும். இது நாள் வரை எப்படி இருக்கீங்களோ தெரியல, இனிமே அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு பாருங்கள், அவர்களுடைய மந்திரத்து கேட்கப்படும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, சாமி நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்து கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஒரே துன்பமா இருக்கே என் குடும்பத்துல. ஆண்டவர் சொல்ற, நீ அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாதான் உன் ஜெபமே கேட்கப்படும் சொல்ற. இல்லைன்னா பூசைக்கு வரதே வேஸ்ட் தான். அப்பா அம்மா மதிக்கலன்னா நீ பூசைக்கு வரதே வேஸ்ட், உன் ஜெபம் கேட்கப்படாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குருமட மாணவன் சென்னையில இருந்து வெளியே போயிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அவன் என் ரூம்ல அவங்க குடும்பத்து பிரச்சனை, அவங்க அப்பாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த அப்பாவை பத்தி அவன் இவன் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப வழக்கமா நான் கோபமே பண்றது இல்லை. அவங்க அப்பாவை அவன் இவன் பேசுறோம். கேட்டா இங்க நிக்காதப்போ என் முன்னாடியே நிக்க, என்னதான் உங்க அப்பா தப்பு செஞ்சாலும் அவன் சொல்லி நீ பேசினா இங்க இருக்கிறதுக்கே நீ சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்க, தந்தையரை மதிக்க வேண்டும், தாயை மதிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற, அப்போதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. சில பேர் லவ் மேரேஜ் எல்லாம் பண்றாங்க, பெரிய தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அப்பா அம்மா உனக்கு எத்தனையோ கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த பையனை லவ் பண்ற, உண்மைதான், இந்த பொண்ணை லவ் பண்றேன், ஆனா உங்களுடைய சம்மதம் எனக்கு வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். எல்லா விதத்திலையும் எந்த ட்ரெஸ் வேணும், எந்த ஸ்கூலுக்கு போகலாம் என்ன கேட்டீங்களே. நான் திருமணம் செய்யும் போது அந்த பையன் பிடிக்குதா, இந்த பொண்ணை பிடிக்குதான்னு கேட்டு செய்யுங்கன்னு சொல்லும் போது நிச்சயமா பெற்றோர்கள் பெரும்பாலும் மதிப்பார்கள். தங்கச்சிங்க 4-5 இருக்கு பின்னாடி, நீ எவனையோ லவ் பண்ணிட்டு இன்னொரு மாதத்துக்காக லவ் பண்ணிட்டு ஓடி போயிடுற. இந்த பிள்ளைங்கெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, யார் பொண்ணுக்கு கேட்பாங்க நல்லது. அதெல்லாம் நினைக்காம பாருங்கள், எத்தனையோ பேர் பொறுப்பற்ற விதத்திலே உடன்பிறப்புகளை நினைக்காத விதத்துல இப்படியெல்லாம் பெற்றோரை கண்ணீரிலே மிதக்க விட்டு போய்விடுகிறார்களே. பாருங்கள், ஒரு வாழ்நாளெல்லாம் அவர்களை புண்படுத்தாத. அதே போல பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், வலுக்கட்டாயமாக பிடிக்காத ஒருவனிடம் அவனை
அதுதான் ஆண்டவர் விரும்புவது பாருங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி இருக்கிறது என்று பாருங்க. எல்லாத்துக்கும் பிரியமானவர்களே, அடிப்படை இந்த 2வது வாசகத்திலே நாம் கேட்கிறோம். பவுல் வந்து ரோம்ல ஜெயில இருக்கார். பவுலடியா, சென்ட் பால், நம்முடைய பாதுகாவலர் பவுலடியா. அப்ப அந்த கொலோசிய மக்கள்லாம் நினைச்சு பார்க்கிறார். அவங்கெல்லாம் வந்து நிறைய சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க, ரொம்ப படிச்சிருந்தாதான் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்லாம் நினைச்சிருக்கிற மக்களுக்கு பவுல் எழுதுறார். படிச்சவங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் வைஸ் பீப்புள் மட்டும் இல்ல, அவங்களோட அதிகமா சாதாரண மக்கள் ஆண்டவரிடம், ஆண்டவருடைய வீட்டிலே இடம் இருக்கிறது. அவங்க என்ன செய்யணும் பாருங்க, அவர் சொல்றத பாருங்க. நீங்க எல்லாருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? அன்பிற்குரிய இறைமக்களாகிய நீங்கள் அதற்கு ஏற்ப இசைவு, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். Dress up yourself with what in English? With compassion, with mercy, goodwill, humility, gentleness and patience அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துமஸ்க்கு, புது வருஷத்துக்கு நல்ல நல்ல ட்ரெஸ், பவுல் சொல்ற ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. இரக்கம் தான் உன்னுடைய ஆடை, தாழ்ச்சி தான் உன்னுடைய ஆடை, மென்மைதான் உன்னுடைய ஆடை. தாழ்ச்சியோடும் கனிவோடும் மென்மையோடும் இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. அதுதான் பவுல் சொல்றார். எல்லாரும் எப்படி இருக்கணும் பாருங்க. தொடர்ந்து சொல்கிறார், ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் மீது ஒருவருக்கு முறையீடு இருந்தால் மன்னித்து விடுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் எல்லாரும் ஒரே உடலின் உறுப்பாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். இன்னைக்கு பூசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கில்பர்ட் சாமியார் தான் சொன்னாங்க, ஃபாதர், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், குடும்பத்துல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் சாமி. என்ன சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம். அதுதான் பவுல் சொல்றார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். சேர்ந்து இங்கே நீங்கள் கைதட்டி மகிழ்ச்சியோடு பாடுவது எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ, குடும்பத்திலும் சேர்ந்து பாடுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடவே மாட்டார். நிறைய மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். அப்புறம் சொல்றார், கணவன் மனைவி எப்படி ஒருவர் ஒருவரோடு நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது. எப்படிப்பட்ட அறிவுரை! ஜெயில இருக்கிற பவுல் வந்து அந்த கொலோசிய மக்களை பார்த்தா, ஐயோ சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களே, அவங்களாம் முடிச்சு போக முடியாது, யாரோ படிச்சவங்க தான் போக முடியும்னு நினைக்கிறாங்களே, இதெல்லாம் பின்பற்றினா போதுமே என்று சொல்லி அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த அறிவுரை தான் உங்களை தேடி வருகிறது. பிரியமானவர்களே, நான் தொடங்கினேன் கணவன் மனைவியை பற்றி, பெற்றோர் பிள்ளைகளை பற்றி. கொஞ்சம் சகோதர சகோதரிகளை பற்றி நினைத்து பாருங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களுடைய உடன்பிறப்புகளோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தான் அழைக்கிறார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லவே முடியாது. எங்கள்னு ஆரம்பிச்சாவே, என்ன அவன் தம்பிக்கும் சேர்த்து நீ சொல்ற, அவன்கிட்ட பேசுறது இல்லையே நீ, ஆண்டவர் நிறுத்துவார். எனக்கு ஞாபகம் வருது, ஏசாயு யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டு தான் போயிடுறான். எத்தனையோ வருஷம் அண்ணனை விட்டு பிரிஞ்சிருந்தான். திருப்பி வந்து அவன் கொலை பண்ணுவான்னு சொல்லிதான் ஏசாயு காத்திருந்தான். தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, ஏமாத்தி அப்பா ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம். அப்ப வந்து
ஏசாயி வந்த பிறகு உன் ஆசீர்வாதத்தை உன் தம்பிக்கே கொடுத்துட்டப்பா, தலைச்சன் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படின்னு உடனே ஏசாயி அழுறும் போது நானும் அழுதேன். விவிலியத்திலே அந்த பகுதியை நான் படிக்கும், அப்பா வேற எந்த ஆசையுமே எனக்கு விட்டு வைக்கலையான்னு அழுதான் ஏசாயி. உடனே அம்மா ரெபேக்கா வந்து நீ அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிடு, இல்லைன்னா உன் அண்ணன் அவனை கொண்டுடுவான்னு சொல்லி அனுப்பி வச்சோம். ரொம்ப வருஷம் கழிச்சு மனைவியோடு பிள்ளைகளோடு திரும்பி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அன்பளிப்பு முதல்ல அனுப்பி அப்பவாவது வந்து இவன் மன்னிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்தா ஏசாயி இப்ப மனம் மாறிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீ நல்லா போதும் சொன்ன உடனே ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. ஏசாயாவை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், ஒரு முகம் கடவுளின் முகத்தை போல இருக்கிறது, ஏனென்றால் நீ என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டாய். உடன்பிறப்புகளை மற்ற உறவினரை நீ மன்னித்தால் உனக்கு மேக்கப்பே வேண்டாம், லிப்ஸ்டிக் வேண்டாம், பவுடர் வேண்டாம், ஐப்ரோலாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். யாரையாவது மன்னிக்கலன்னா எவ்வளவுதான் எத்தனை லேயர் போட்டாலும் முகம் நல்லாவே இருக்காது. மன்னிச்சா உன் முகம் கடவுளை போல இருக்கும் பாருங்க. உன்னுடைய முகம் கடவுளை போல இருக்கிறது. உன்னுடைய மேக்கப் சாதனங்கள் எல்லாம் வேஸ்ட். நீ மன்னிக்கலன்னா பாருங்க எப்படி அந்த உடன்பிறப்பு தன்னுடைய அண்ணனை பார்த்து மன்னிப்பதை பார்த்து இப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்கிறாரே பார். ஒன்றாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், தாராளமாக இருங்கள். இன்னும் அந்த யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஞாபகம் வருது உங்களுக்கு தெரியும். எப்படி யோசேப்ப 12 வயசு பையனை கொலை பண்ண நினைச்சாங்க, கடைசியா இஸ்மாயேலர்களுக்கு விற்று விடுகிறார்கள். பார்வோனுடைய இரக்கத்தை பெற்று நம்பர் 2 இந்த கிங்டம், அரசாட்சியிலே 2வது இடத்திலே இருக்கிறார். இவங்கெல்லாம் அடையாளம் கண்டுகிட்ட பிறகு நடுங்குறாங்க. அப்போ வந்து யோசேப்பு சொல்றது பாருங்க, எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு வருத்தப்படாதீங்க, கடவுள் தான் என்னை முதலிலே எகிப்துக்கு அனுப்பி வைத்தார், உங்களை காப்பாற்றுவதற்காக கடவுள் தான் அனுப்பி வைத்தார். அந்த பெருந்தன்மையை பாருங்க, பெருந்தன்மையை பாருங்க. அப்புறம் நம்முடைய ஊர்கள்ல இன்னும் கூட்டு குடும்பம் தான் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது, தோபித்தாகமத்துல. அப்ப தொபியாசனுடைய மாமனாரும் மாமியாரும் என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த தொபியாசனுடைய மாமனார் ரகுவேல் வந்து தொபியாஸ் கிட்ட சொல்றாரு, சாரா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. முக்கியமா அந்த மாமியார் சொல்றாங்க, எப்படி கடவுள் முன்னிலையில என் பெண்ணை வந்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன், நீ வந்து வாழ்நாள்லாம் கண்கலங்காம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மருமகன் சொல்ற. அந்த தொபியாசனுடைய மாமனார் சொல்ற தன்னுடைய மகள்கிட்ட, உன்னை வந்து தொபியாசுக்கு மனமுடித்து கொடுத்திருக்கிறேன், இனிமேல் என் வாழ்நாள் எல்லாம் உன்னை பற்றி நல்லதே கேட்க வேண்டும். தொபியாசனுடைய பெற்றோர் தான் உன்னுடைய பெற்றோர்கள். பாருங்க, உன்னுடைய மாமனார் மாமியார் தான் உன்னுடைய பெற்றோர்கள் அப்படின்னு. இந்த கூட்டு குடும்பத்துக்கு எப்படி எடுத்துக்காட்டா இப்படி எல்லாம் தொபியாஸ் ஆகமம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதியிலிருந்து ஒரு சில செய்திகள் பாருங்க. யோசேப்பும் மரியாவும் சட்டப்படி எல்லாம் செய்யறாங்க. இந்த காலத்துல வந்து கோயிலுக்கு வந்து சில பேர் ஜெபிக்கிறதே பெருசு. கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க, புது வருஷத்துக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவாங்க. இங்க வர்றதோட ஜெபம் போயிடும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து கடவுள் நாடு கடத்தப்பட்டு விட்டார் போல இருக்கிறது பாருங்க. ஆனால் யோசேப்பும் சூசேப்பரும் எல்லாத்தையும் சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யறாங்க பாருங்க.
அதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நிலையிலும் கடவுளுக்கு இடம் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போற வர பிள்ளைங்க டாட்டா சொன்னா போதாது, ஜெபம் பண்ணி அனுப்பி. ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போற கணவரை பத்திரமாக ஆண்டவர் பெயரால் வழி அனுப்பு. வந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி கூறு. நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு அன்றைக்கு யோசேப்பும் மரியாவும் செஞ்சது. எல்லாத்தையும் சட்டப்படி, சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் முக்கியம்தான். சில பேர் சொல்லுவாங்க இதான் முக்கியம், அன்பா இருக்கிறது, பக்தியா இருக்கிறது தான் முக்கியம். அதுவும் முக்கியம். அதை விட முக்கியமாக வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும், நாளின் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடு. அதைத்தான் யோசேப்பும் மரியாவும் அன்றைக்கு விருத்த சேதனம் செய்ய போகும்போது, இந்த பெண்ணின் தூய்மை சடங்கிற்காக போகும்போது எல்லாவற்றையும் அங்கே செய்தார்கள். இன்னும் அங்கே 2 வயசானவங்களை பார்க்கணும். பாருங்க, இங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் ஒரு பாடம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த சிமையோனும் அந்த அண்ணாவும் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள். மிக அற்புதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மோசேயின் சட்டப்படி இவர்கள் சென்றார்கள். அங்க பாருங்க, இந்த சிமியோன் சொல்றது, ஒவ்வொரு நாளும் நாங்க ராத்திரி ஜெபத்துல சொல்ற அந்த ஜெபம், இப்போது என்னை அமைதியாக போகவிடும், என் கண்கள் மீட்பை கண்டு கொண்டன. அந்த சின்ன குழந்தைய கையில தாங்கும் போது, மாதாவுக்கும் சூசைப்பிற்கும் அந்த முதியவர் தாங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இவருக்காகத்தான் காத்திருந்தேன், என் கண்கள் மீட்பை கண்டு கொண்டன. எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் மீட்பு. நன்றி கூறுகின்ற முதியவர்கள், நம்பிக்கை அளிக்கின்ற முதியவர்கள். சில வீட்டுல சில தாத்தா பாட்டி, தாத்தா கூட இல்ல பாட்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க, எப்ப பார்த்தாலும் சின்னதுங்களை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கை வேலை செய்யல, கால் நடக்க முடியல, நாக்கு மட்டும் வேலை செய்யுது. நல்ல வார்த்தை பேசாம கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாம், மற்றவங்க திட்டுறவங்க இன்னைக்கே நிறுத்திருக்காங்க. சும்மா யாரையும் மனமொடிந்து போக செய்யாதீர்கள். சிமியோனை பாருங்கள், என்ன செய்தார் என்று பாருங்கள். முதுமையிலும் கனி கொடுக்கிறார், முதுமையிலும் கனி கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார், அந்த குழந்தையை வாழ்த்துகிறார், பெற்றோரை வாழ்த்துகிறார். இப்படி நல்ல வார்த்தை பேசுறதுக்கு தான் இன்னும் அவங்கள கடவுள் உயிரா விட்டு வச்சிருக்கிறார். மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கத்தான் கடவுள் உங்களை இன்னும் உயிராக விட்டு வைத்திருக்கிறார். முக்கியமா அந்த அண்ணாவை பாருங்கள், வயது முதிர்ந்தவர், 7 வருஷம்தான் கணவனோட வாழ்ந்தார், பிறகு விதவை ஆயிட்டாங்க. நோன்பு இருந்து மன்றாடி கோயிலை விட்டு நீங்காமல் அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். 7 வருஷம். அந்த காலத்துல 13 வயசுல கல்யாணம் ஆயிரும். 20 வயசுல இருந்து 84 வயசு வரைக்கும் பாருங்க, 64 வருஷம் இப்படி நல்லதே செய்து வந்த ஒரு பெண்மணி பாருங்க. அவரோ என்ன செய்கிறார் பாருங்கள், கடவுளை புகழ்கின்றார். எருசலேமின் மீட்புக்காக காத்திருக்கும் எல்லாருக்கும் கடவுளை பற்றி அறிவிக்கிறார். சிமையோ, அண்ணா, எல்லாருக்கும் ஒரு பாடம். பிரியமானவர்களே, இன்னும் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக, ஆண்டவருக்கு உகந்த குடும்பமாக, அன்பான குடும்பமாக, நல்ல குடும்பமாக நாம் வாழ வேண்டும். விவிலியத்துல எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. தம்பி ஃபாதர் ஹேட்லி இந்த சிறுவர்களை எல்லாம் வைத்து விவிலிய குடும்பங்களை சித்தரித்து பூசம் முடிஞ்சு உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க போகிறார். நாம் எல்லாரும் விவிலியத்தில் இருக்கிற நல்ல குடும்பங்களாக, ஆபிரகாம் சாராவை போல, அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா யோசேப்பை போல, இன்னும் எத்தனையோ நல்லவர்களை போல வாழ ஆண்டவருடைய வார்த்தையை நம் உள்ளங்களிலே ஏந்தி செல்வோம். திரு குடும்பத்தின் சாயலில் நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களும் உருவாக வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென்.